1900 உலகக்கோப்பையை வென்ற இலங்கை அணி இப்போது இந்திய அணியை இந்திய மண்ணிலேயே காலி செய்துவிடும் என்று இலங்கை அணியில் முன்னாள் கேப்டன் அர்ஜுனா ரணதுங்கா கருத்து தெரிவித்திருக்கிறார். அதாவது தற்போதைய கிரிக்கெட் வீரர்களுக்கு திறமை போதாது என்றும் தனியார் T20 கிரிக்கெட் லீகுகள் திறமைகளை அழித்து வருகிறது என்றும் கூறும்போது இப்போதைய இந்திய அணியை அவர் வம்புக்கு இழுத்துள்ளார். தி டெலிகிராஃப் ஊடக நிறுவனத்துக்கு அர்ஜுனா ரணதுங்கா கூறியதாவது: 90களின் ஆரம்பத்தில் நான் கேப்டனாக இருந்தபோது பேட்டிங் ஆர்டரை ஒரு பேட்டராக பார்ப்போம். கவாஸ்கர், வெங்கர் சர்க்கார், மொஹந்திர் அமர்நாத் என அவர்களை வீழ்த்திவிட முடியாது. அசாருதீன், சச்சின் டெண்டுல்கர், காம்ப்ளி, டிராவிட் அடுத்ததாக வந்தனர். இவர்கள் எல்லாம் எவ்வளவு தரமான வீரர்கள் என்பது உலகமே அறியும். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், என்னை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்திய அணியில் அந்த தரம் கிளாஸ் இப்போதைய அணியில் இருக்கிறதா இல்லை என்றுதான் கூறுவேன். இதை நான் உங்கள் முகத்தில் அடித்தாற்போல் தான் கேட்கிறேன். அந்த தரம் இப்போது இந்திய அணியில் இருக்கிறதா? இல்லவே இல்லை. இப்போது ஆடும் இந்திய அணி எனது 1996ஆம் ஆண்டு இலங்கை அணி இந்திய மண்ணிலேயே மண்ணை கவச் செய்யும். இப்போது ஆடும் வீரர்களை ஒருமுறை வீழ்த்தி விடுவோம். இந்தியாவை இந்திய மண்ணிலே வீழ்த்துவேன். நாம் நம் இளம் தலைமுறை வீரர்களுக்கு முறையான கிரிக்கெட் ஆட்டத்தை பயிற்றுவிக்கிறோமா? இந்திய அணியால் இன்னொரு கவாஸ்கர், அமர்நாத், வெங்கட் சர்க்கார், சச்சின், டிராவிட்கள் உருவாக்க முடியுமா? எனக்கு இது உண்மையில் சந்தேகமாக உள்ளது. இலங்கையிலும் இதே பிரச்சனை. வீரர்கள் இப்போது நன்றாக சம்பாதிக்கிறார்கள், தனியார் கிரிக்கெட்டில் ஆடுகிறார்கள். நாட்டுக்காக ஆட வேண்டிய தேவையில்லாமல் போய்விட்டது. அடுத்த 5 ஆண்டுகளில் நான் சொல்வதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் நம்புகிறேன். நாட்டுக்காக ஆடும் மதிப்பு என்பது போயே விடும். அடுத்த 5 ஆண்டுகள் தனியார் கிரிக்கெட்டை மட்டும்தான் ஆடுவார்கள். இவ்வாறு கூறினார் அர்ஜுனா ரணதுங்கா. இந்த ஒரு விஷயம் சமூகத்தில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. என்னடா இந்தியன் கிரிக்கெட் டீமே ஒரு அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாருன்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்படுற விதமாக இவர் பேசின விஷயங்கள் இப்போவும் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. எதுக்காக இவர் பேசினார்னு சொல்லி யாராலுமே புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா ரணதுங்கா பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பிளேயர் தான். அவர் பல முறை பார்த்திங்கன்னா இலங்கை அணி வெற்றி பெற செஞ்சுருக்காரு. இருந்தாலுமே இவரது சொன்ன விஷயங்கள் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதற்காகவே இந்திய அணி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கணும்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் சமூகத்தில் வைரலாக போயிருந்தாலுமே இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் அணி இலங்கை அணி ஜெயிக்குமா இல்லையன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்போர்ட்ஸ் ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.